ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். நான் வந்து உரம் வந்து தயாரித்து வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். நிறைய என் பையன் வந்து கோவிலேருந்து வாழைப்பழம் கொண்டு வந்தான். அதை பூராத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்க, இங்கே பாருங்கள், வாழைப்பழத்தை தண்ணியில் போட்டு வச்சு ஒரு 4 நாளே ஆகிடுச்சுங்க. அது நிறைய தண்ணி சேர்த்து சாயங்காலத்தில் தான் நான் கொடுப்பேன். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இந்த வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வளவழப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது ரோஸ் செடிக்கு நல்ல உரங்க. இதுவரை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தக்காளி விதைகள்லாம் நான் போட்டுட்டேன், தைப்பட்ட விதையெல்லாம். அது சும்மா வேஸ்ட்டாகவே சொல்லிவிட்டு இந்த இதில் போட்டு வச்சேன். அதுவும் ஒரு உரம் தானேன்னு இந்த பாருங்கள், வளவழப்பு தன்மையை பார்த்தீங்களா, இந்த வளவழப்பு தன்மையோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து மோர், நான் உடம்பு சரியில்லாத போது நிறைய மோர் மிச்சம் ஆகிடுது. நான் மோர் ஊற்றி சாப்பிடலை. அந்த மோரை வந்து செடிகளுக்கு கொடுக்கறதுக்காக இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஒரு சொம்பு நம்ம இதுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். பச்சை மிளகாய் செடி, அப்புறம் வந்து காய்கள்லாம் பூவெல்லாம் வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக இதை